மத்தியில் ஆளும் கட்சியும் மாநிலத்தில் ஆளும் கட்சியும் ஒரு சேர எதிர்த்துட்டு இருக்கிறாரு. எம்ஜிஆர் கூட அதுக்கு துணியில. நான் எம்ஜிஆர் பயந்துட்டாருன்னு சொன்னால் அவங்க ஆளுங்க கோச்சிக்குவாங்க. எம்ஜிஆர் மாதிரி ஒரு மகத்தான பாப்புலர் லீடர் ஈ டோன்ட் வாண்ட் டு ஆன்டகனைஸ் போத் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல். விஜய் பாருங்கள், ஃப்ரம் த பிகினிங் டே ஒன்லேருந்து இது தாண்ட எதிரி, இது அரசியல் எதிரின்னு ரெண்டு பேரையும் அடிக்கிறாரு. அதில் அந்த ஏதாவது டீவியேஷன் பிசுறு தட்டி இருக்கா? நம்ம பல பேர் நினைக்கிறாங்க அவருக்கு என்ன தெரியும், அவர் ஒன்றும் இது இல்லைன்னு. அவர் ரொம்ப 10-15 வருஷமாக அரசியலில் ஸ்டடி பண்ணிட்டு தாங்க கால் எடுத்து வச்சிருக்காரு. ரொம்ப மேலெழுந்த வாரியெல்லாம் பேசுறது இல்லைங்க, ஆனால் அவர் ரொம்ப ஸ்டடி பண்ணியிருக்காரு. அதாவது அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் டீகோட் பண்ண வேண்டியிருக்கும். 3 அணியோ 4 அணியோ இருக்குன்றாங்க, சரி அது கிடக்கட்டும் அப்படின்ட்டு. அதற்குள்ளே அவர் போல ஆக்சுவலாக 3 அணிக்கு தான் போட்டி. என்னை போன்றவர்கள் சொல்கிறோம், களத்தில் 4 பேர் இருக்கிறதுக்கு லிஸ்ட்டில் இருக்குது. ஆனால் த ஃபைட்டு இஸ் பிட்வீன் 3, பட் கண்டெண்டர் ஃபார் சீஃப் மினிஸ்டர் பிட்வீன் 2 தான். அந்த அளவுக்கு என்டிஏ வலு குறைஞ்சிருச்சுங்கிறீங்களா? வலு குறைஞ்சதுன்னு இல்லை, கூட்டணியில் நிறைய கட்சிகள் ஆட் ஆகிட்டே இருக்குது, அதனால அது ஆட் ஆன் ஆனதுனால வலுவாயிட்டோம் அப்படின்னு தானே காமிச்சுக்கிறாங்க. 1 2 கிடையாதுங்க. அரசியல் அரித்மெட்டிக் கிடையாதுங்க. சில பேர் சேர்றதாலே உங்களுக்கு சில பேர் போயிடுவாங்க ஓட்டு. விஜய் தலைமையில் வெற்றி கூட்டணி அமைய போகுது, அதுதான் மெகா கூட்டணிலாம் பேசிகிட்டு இருந்தார். ஒன் சைடு லவ் மாதிரி தான் அது தினகரன். ஆனால் திடீர்னு இப்போ விஜய் காரியத்துக்கு ஆகாதுன்ட்டு சிச்சி இந்த பழம் புளிக்கொன்ட்டு யாருக்கு கூட்டணி வந்தால் தூக்கு போட்டு தொங்குவேன்னு சொன்னாரோ அதில் போய் உட்காந்துக்கிட்டு அண்ணன் தம்பின்றாங்க, பங்காளின்றாங்க. இது மத்திய ஆட்சியாளர்களுடைய அழுத்தம் அவர் மேலே இருக்கும். விஜய் மாதிரி ஒரு பெரிய பாப்புலரான சக்தி வந்துடுச்சு இப்போ. அதனால் விஜயகாந்த் வந்தப்பவே கலைஞர் மெஜாரிட்டி கிடைக்காம போயிடுச்சு 2006. விஜயகாந்தின் எழுச்சியை திமுகவால் சமாளிக்க முடியல. அது மைனாரிட்டி ஆட்சி தானே பண்ணிச்சு. ஒருத்தர் காசு கொடுத்து பிரியாணி கொடுத்து கூப்பிட்டு வரோம், கடமையேன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. வண்டி எப்போ கிளம்பும், கூட்டம் முடிஞ்சாதான் வண்டி கிளம்பும் ஊருக்குன்னு அவங்கெல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. இது ஓட்டு உங்களுக்கு கிடைக்கும்ன்றீங்க. எந்த விதமான ஒரு உதவியும் இல்லாமல் அவன் கிளம்பி வரான். அவன் காசை செலவு பண்ணிக்கிட்டு லீவை போட்டு எங்கே மீட்டிங் நடக்குதோ அங்கே வரான். லட்சக்கணக்கில் வராங்க. பரப்புரைனா ஈரோட்டில் 2 லட்சம் பேர் வரான். எனக்கு வந்தால் தக்காளி, உனக்கு வந்தால் ரத்தம்ன்ற மாதிரி. உனக்கு வர்ற கூட்டம் ஓட்டு போடாது, எனக்கு வர்ற கூட்டம் ஓட்டு போடும்னா அது லாஜிக்கே இல்லைங்களா? 5 ரூபாய் சிம்பிள் நீங்கள் 5000 ரூபாய் கொடுத்தா கூட அதை தோக்கடிக்கும்னு சொன்னார். அந்த 5000 ரூபான்றது ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுத்தா கூட இந்த 5 ரூபாய் விசில் தோக்கடிச்சிரும். இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அரசியல் விமர்சகர் திரு CK மதிவாணன் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்களோட ஸ்பீச் எடுத்துக்கிட்டோன்னா இதுவரைக்கும் பேசின ஸ்பீச்ல இருந்து அடுத்தடுத்து அவருடைய அடுத்த கட்ட ஸ்பீச்சஸ்லாம் பார்த்தா ரொம்ப மெச்சூராக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நிறைய விஷயங்கள் கிட்டத்தட்ட பிஜேபி அவர் எதிர்க்கவே மாட்டாருன்னெலாம் சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு பயங்கரமான ஒரு எதிர்ப்பு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பிஜேபி தலைமையில் மற்றும் சிலர் அப்படின்னு அதிமுகவை தவிர்ப்பது. ஸோ இந்த மாதிரியான அந்த பிஜேபி எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு இரண்டையும் அவர் தீவிரப்படுத்துறது அப்படிங்கிறது எதை நோக்கி? இல்லை, அவர் அரசியலே ரொம்ப நுணுக்கமாக பார்க்குறாரு. நம்ம பல பேர் நினைக்கிறாங்க அவருக்கு என்ன தெரியும், அவர் ஒன்றும் இது இல்லைன்னு. அவர் ரொம்ப 10-15 வருஷமாக அரசியலில் ஸ்டடி பண்ணிட்டு தாங்க கால் எடுத்து வச்சுருக்காரு. ரொம்ப மேலெழுந்த வாரியெல்லாம் பேசுறது இல்லைங்க, ஆனால் அவர் ரொம்ப ஸ்டடி பண்ணியிருக்காரு. அதாவது அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் டீகோட் பண்ண வேண்டியிருக்கும். யோசித்து தான் பேசுகிறாரு, சும்மா அளந்து அடித்து விடுறது இல்லைங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. அவர் என்ன சொன்னார்னா 3 அணியோ 4 அணியோ இருக்குன்றாங்க, சரி அது கிடக்கட்டும் அப்படின்ட்டு. அதற்குள்ளே அவர் போல ஆக்சுவலாக 3 அணிக்கு தான் போட்டி. என்னை போன்றவர்கள் சொல்கிறோம், களத்தில் 4 பேர் இருக்கிறதுக்கு லிஸ்ட்டில் இருக்குது. ஆனால் த ஃபைட்டு இஸ் பிட்வீன் 3, பட் கண்டெண்டர் ஃபார் சீஃப் மினிஸ்டர் பிட்வீன் 2 தான். அந்த அளவுக்கு என்டிஏ வலு குறைஞ்சிருச்சுங்கிறீங்களா? வலு குறைஞ்சதுன்னு இல்லை, அது வலுவிழந்து போயிட்டுருக்கு. உதாரணத்துக்கு என்னென்னா, இப்போ என்டிஏ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, நான் அந்த பாயிண்ட்டை முடிச்சிடுறேன். இப்போ அவர் சொன்னார் இல்லையா, அதிமுக பேரை தவிர்த்துட்டு ஒன்று நம்ம அணி,
நம்ம மக்களோட கூட்டணி அது இருக்காங்க. வந்து அவரோட ரெண்டாவது திமுக அணி. ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாமோ தவிர சொல்ற மாதிரி கணக்கெடுக்கல நம்ம. எப்படி ஷியோரா சொல்ல முடியும்? எது பாஜக தலைமையிலான அணியா? என்டிஏ வந்து வலு எழுந்துருச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்? வலு இழந்துட்டுல பாஜக தலைமையிலான அணி அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுக்கு நான் டீகோட் பண்றேன். அதிமுக தலைமையிலான அணின்னு தானே சொல்லணும் அவரு. ஏன் அதை சொல்லல? ஏன் சொல்லல? பிஜேபி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்கிறது இன்ஃப்ளூயன்ஸ் இல்ல, பிஜேபி தான் இந்த கூட்டணியை இயக்குகிறது எல்லா விதத்திலும். பெயரளவுக்கு தான் எடப்பாடி பழனிசாமியின் அதிமுக தலைமை தாங்குவதாக சொல்லிக் கொள்கிறது. உண்மையில் நிஜத்தில் இந்த கூட்டணியை இயக்குவது பியூஷ் கோயல் வந்து தான் தினகரனை சேர்க்க வேண்டியிருக்கு, பிரேமலதா கிட்ட பேச வேண்டியிருக்கு, ஜிகே வாசனை இழுத்துட்டு வராங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஏசி சண்முகம் வராரு, ஜான் பாண்டியன் வராங்க. எல்லாரும் யாரை மீட் பண்ணுறாங்க? எடப்பாடி பழனிசாமியை யார் போய் மீட் பண்ணாங்க? எக்ஸப்ட் அன்புமணி ராமதாஸ். அதுக்கு கூட ஒரு காரணம் சொல்ல முடியும், ராஜ்யசபா சீட் கொடுக்குற நிலையில் அவர் தான் இருக்கிறாரு. ஸோ கூட்டணி கட்சிகள்லாம் பாஜகவை தான் நம்பி வராங்க. அதாவது கூட்டணியில் நிறைய கட்சிகள் ஆட் ஆகிட்டே இருக்கு, அதனால அது ஆட் ஆன் ஆனதுனால வலுவாயிட்டோம் அப்படின்னு தானே காமிச்சுக்கிறாங்க. இல்லைங்க, நீங்கள் ஒன்று ரெண்டு கிடையாதுங்க. அரசியல் வந்து அரித்மெட்டிக் கிடையாதுங்க. சில பேர் சேர்றதாலே உங்களுக்கு சில பேர் போயிடுவாங்க ஓட்டு, அதாவது செக்மெண்ட்டு. இப்போ சில பேர் சொல்கிறாங்க, இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு தினகரன் சேர்ந்ததால் அவர் வந்து ஒரு 10-20 தொகுதிகளில் அவர் தான் வெற்றி தோல்வியை போன வாட்டி 21ல் அதிமுகவுக்கு தோக்கடிச்சிட்டாரு. அந்த ஓட்டை கூட்டி பார்த்தா அவங்க ஜெயிச்சிருக்கலாம். அதனால் வந்து இப்போ அவர் சேர்ந்துட்டதால் அவங்களுக்கு வந்து ஒரு வலு வந்துடுச்சு தென் மாவட்டங்களில் அப்படின்னு சொல்கிறாரு. இது ரொம்ப தவறான புரிதலுங்க. உதாரணத்துக்கு போன முறை வந்து அதிமுக 10 வருஷம் ஆட்சி பண்ணிட்டு கட்சி நாலா சில்லியாக உடஞ்சி தேர்தலை சந்தித்தது. அப்போ அந்த 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது இல்லையா, அது கொஞ்சம் தினகரனுக்கு போச்சு, கொஞ்சம் திமுகவுக்கு போச்சு. அப்படி தான் பார்க்கணுமே தவிர அது தினகருக்கான வாக்கு, தினகரனுக்கு வந்து அது வந்தது, அவருக்காக தான் அந்த ஓட்டு போட்டது, அதெல்லாம் தப்புங்க. இப்போ இன்றைக்கி தலைகீழாக மாறுது. திமுக ஆட்சியில் இருக்குது, அதன் மேலே தான் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. புரியுதுங்களா? அப்போ அந்த ஓட்டு யாருக்கு போவோன்றது இப்போ சொல்ல முடியாது. தினகரனுக்கு போன முறை கிடைச்சிது, அப்போ இருந்த சிச்சுவேஷன் வேறு, சூழ்நிலை வேறு. இன்றைக்கி ஆளுங்கட்சி மாறிடுச்சு, அதிமுகவோடு அவர் சேர்ந்துருக்கிறாரு. அவர் தனியாக இருந்ததால் அவருக்கு போட்டுருங்க. இப்போ அவர் சேர்ந்த பிறகு எப்படி அவருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? தனியாக இருந்ததுக்காக போட்டவங்க. நேற்று வரைக்கும் தூக்கு மாட்டிக்குவேன், நான் தூக்கில் தொங்குவேன்னாரு. இன்னைக்கு நான் தூங்க மாட்டேன், எடப்பாடி முதல்வராக அண்ணன் எடப்பாடி பங்காளி சண்டைன்னா அப்படி தானே அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு என்ன அழுத்தம் வந்ததுன்னு செங்கோட்டையன்னு கேட்டால் தெரியும். அவர் சொல்கிறாரு, நாங்கள் யார்கிட்ட பேசினாலும் டெல்லியிலேருந்து வந்து அழுத்தம் கொடுத்து கெடுத்துடுறாங்கன்னு. ஸோ விஜய் வந்து தலைமையில் வெற்றி கூட்டணி அமைய போகுது, அதுதான் வந்து மெகா கூட்டணிலாம் பேசிகிட்டு இருந்தார். ஒன் சைடு லவ் மாதிரி தான் அது தினகரன். ஆனால் திடீர்னு வந்து இப்போ விஜய் வந்து இன்னும் அதெல்லாம் காரியத்துக்கு ஆகாதுன்ட்டு சிச்சி இந்த பழம் புளிக்கொன்ட்டு யாருக்கு கூட்டணி வந்தால் தூக்கு போட்டு தொங்குவேன்னு சொன்னாரோ அதில் போய் உட்காந்துக்கிட்டு அண்ணன் தம்பின்றாங்க, பங்காளின்றாங்க. இது வந்துங்க மத்திய ஆட்சியாளர்களுடைய அழுத்தம் அவர் மேலே வந்திருக்கும். நிறைய பெண்டிங் கேசஸ் இருக்குது. டிடிவி தினகரன் ஆகட்டும், ஓபிஎஸ் அவர்களாகட்டும், 2 பேருமே வந்து தங்கள் தரப்புல இருந்து ரொம்ப அதாவது தாவேக்காவோட கூட்டணிக்கு போகிறதுல டிடிவி வந்து ரொம்ப முயற்சி பண்ணினாரு. ஆனால் நிராகரிக்கிற இடத்துல விஜய் தான் இருந்தார், விஜய் தான் வந்து ரிஜெக்ட் பண்ணாரு அப்படின்னு. ஆமாம், அதான் உண்மை. விஜய் வந்துங்க அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறாருங்க. எல்லாரையும் அந்த கிளியரன்ஸ் சேல்ஸ் மாதிரி இப்போ முக ஸ்டாலின் யார் விஜய் எங்கே இருக்கோ வாங்க சேர்த்துக்கிறேன்னு சோத்துக்கிறாங்களே. இந்த பக்கம் ராமதாஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, விசிகே எதிர்த்த ஒன்றும் சைலண்ட் ஆகிட்டாங்க. அதே போல் பிரேமலதா கிட்ட 6 சீட்டு, ஒரு ராஜ்யசபா, இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் மனோஜ் பாண்டியன் வந்தார், வைத்தியலிங்கம் வந்தாருன்னா
லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறாருன்றாங்க. ஸோ தே ஆர் டெஸ்பரேட்டு. டிஎம்கே இஸ் டெஸ்பரேட் டு ரீடைன் பவர். ஏன்னா அவங்களுக்கு தெரியுது அவங்க ஹிஸ்ட்ரி 1971 அப்புறம் அவங்க ரிப்பீட் பர்ஃபார்மன்ஸே கொடுத்ததில்லை. தே நெவர் கெட் ரீஎலெக்டட் இன் ஏ அசம்பிளி போல். அவங்க 15 கூட்டணி வச்சுருந்துருக்காங்க, கலர் டிவி கொடுத்துருந்துருக்காங்க, பல கோடி செலவு பண்ணியிருக்காங்க. பட் தே நெவர் கெட் ரீஎலெக்டட் ஆஃப்டர் த எக்ஸிட் ஆஃப் எம்ஜிஆர். எம்ஜிஆர் வந்து 72 போனார் இல்லைங்களா, அதுக்கப்புறம் திமுகவுக்கு மறுவா ஆட்சி பண்ணுற வாய்ப்பே கிடைச்சதில்லை இந்த 60 வருஷத்தில். பகல் கனவாயிருச்சுன்னு கூட சொன்னார். ஆமாம், அதான் உண்மை. எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் இல்லை. ஜெயலலிதா ஒரு 10 வருஷம் ஆட்சி பண்ணாங்களா? எம்ஜிஆர் 3 வாட்டி கருணாநிதியால் சாத்தியமாச்சா? ஒரு வாட்டியாவது? சாத்தியமே இல்லை. அதுதான் இப்போ அவரால் இல்லை, அவராலேயே சாத்தியம் முடியாத, அவருக்கு பாதி திறமை கூட இல்லாத, அவருடைய ஆற்றல்ல கால்வாசி கூட இல்லாத இவங்களா ஜெயிக்க போறாங்க. அதுவும் தேவைன்னு வரும்போது மக்கள் ஓட் பண்ணாங்கன்னா வருவாங்கல்ல. விஜய் மாதிரி ஒரு பெரிய பாப்புலரான சக்தி வந்துடுச்சு இப்போ. அதனால வந்துங்க விஜயகாந்த் வந்தப்பவே கலைஞர் வந்து மெஜாரிட்டி கிடைக்காம போயிடுச்சு 2006. விஜயகாந்தின் எழுச்சியை திமுகவால் சமாளிக்க முடியல. அது மைனாரிட்டி ஆட்சி தானே பண்ணுச்சு. அதுக்கு 118 கிடைக்கல, வெறும் 96-97 தானே வச்சுருந்தாங்க. இல்லை, ஆனால் இப்போ எனக்கு பெருசாக வந்து அரசியல் சார்ந்துங்கிறது அந்த புரிதல்ங்கிறது என்னோட அனுபவம் வச்சு பார்க்கும்போது, விஜயகாந்த் அவர்கள் வந்தாங்கன்னா அவருக்குன்னு இருந்த ஒரு இமேஜ் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போடுவார், ரொம்ப எளிய மனிதர், எல்லார்ட்டையும் நல்லா பழகுவார் அப்படிங்கிறது தான். ஆனால் விஜய்க்கு அப்படி இல்லாத வெள்ளந்தி. விஜய்க்கு வந்து என்னன்னா அப்படி இல்லை, எல்லாருக்கூடையும் பழகுறவருன்னு இமேஜ் வரல, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பாருங்கிற இமேஜ் வரல. ஸோ ஹவு இல்லை விஜய்க்கு வந்துங்க அவர் எவ்வளோ நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கிறாரு, அதை வந்து வெளியே சொல்லிக்கிறது இல்லை. விஜயும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாருங்க. விஜய்கிட்டையும் வந்து ஒரு தயாளா குணம் இருக்குது. இப்போ ஒரு 3 வருஷமாக அவர் வந்து +2 எஸ்எல்சியில் நல்ல மார்க் வாங்கினவங்களுக்கெல்லாம் விருது கொடுத்தாரு. அவரை நிறைய வேலைகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காருங்க, செய்யலைன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது அவரை பொறுத்தவரையில் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம், மீனவர்கள் ஸ்ரீலங்கா இராணுவத்தால் சுட்டு கொல்லப்பட்ட போது அதை எதிர்த்து போராட்டம், இப்படி பொது வாழ்க்கையில் தன்னை தொடர்ந்து ஈடுபடுத்தி கொண்டு இருக்கிறாரு. திடீர்னு வந்து ஒரு மக்கள் மன்ற, அந்த ரசிகர் மன்றத்தை மக்கள் மன்றமாக மாற்றினதும், மக்கள் மன்றத்தை ஒரு அரசியல் கட்சியாக மாற்றினதும் எல்லாமே அவர் ஸ்டடி பண்ணி தான் ஒவ்வொரு ஸ்டேஜில் அதை வந்து அப்கிரேட் பண்ணுறாரு. ஸோ அதனால் வந்து அவரை பொறுத்தவரையில் மக்கள் மத்தியில் அவருக்கு வந்து நல்ல பேர் இருக்குங்க. அது டியூ டு ஃபில்ம் கேரியர் தான், அதான் பேஸு. ஆனால் அவர் ஃபில்மில் நடிச்சுட்டு பொது வாழ்க்கையில் ரொம்ப நல்லபடியாக இருக்கிறதால அவர் மேலே வந்து ஒரு அபிமானம் வருது இல்லை. இப்போ நீங்கள் அவருடைய ரசிகர்கள்லாம் ஏன் இப்படி ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுற மாதிரி ஆக்ரோஷமாக அவரை பார்த்த உடனே எந்த அளவுக்கு அதை நேராக பார்க்கணும் நீங்கள், எந்த அளவுக்கு அவர் சிம்பிளாக தான் இருக்கார், அவர் வந்து ரொம்ப இதுவாக தான் வர்றார். ஆனால் இவங்களுக்கு வந்து பேயாட்டம் ஆடுறாங்க, சாமி ஆடுற மாதிரி அவரை பார்த்த உடனே. அதானங்க லீடர்ஷிப்பு. உங்கள் தலைவரை பார்த்தா உங்களுக்கு வந்து அப்படியே எனர்ஜி ஏறணும், ஒரு உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி பொங்கணும். இன்றைக்கி எல்லாம் காசு கொடுத்து கூப்பிட்டு வர்ற கூட்டம். தூங்கிட்டு இருந்தாங்க மோடி கூட்டத்தில். அந்த கூட்டம் தான் ஓட்டா மாறும்னு இல்லை சொல்கிறாங்க. காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்தால் கூட அந்த கூட்டம் ஓட்டாக மாறும்னு தானே சொல்கிறாங்க. ஆனால் விஜய் காசு கொடுக்காம தானாக வர்ற கூட்டம் ஓட்டா மாறாதா? இது என்ன லாஜிக்கு? பாருங்க, ஒருத்தர் காசு கொடுத்து பிரியாணி கொடுத்து கூப்பிட்டு வரோம், கடமையேன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. வண்டி எப்போ கிளம்பும், கூட்டம் முடிஞ்சாதான் வண்டி கிளம்பும் ஊருக்குன்னு அவங்கெல்லாம் உட்காந்துட்ருக்காங்க. இது ஓட்டு உங்களுக்கு கிடைக்கும்ன்றீங்க. எந்த விதமான ஒரு உதவியும் இல்லாமல் அவன் கிளம்பி வரான். அவன் வந்து காசை செலவு பண்ணிக்கிட்டு லீவை போட்டு எங்கே மீட்டிங் நடக்குதோ அங்கே வரான். லட்சக்கணக்கில் வராங்க. பரப்புரைனா ஈரோட்டில் 2 லட்சம் பேர் வரான். விக்கிரவாண்டி மாநாடை பார்த்தோம். கூட்டம்னா அது வந்து ஓட்ஸ்க்கான மீனிங் கிடையாது. வேற என்னங்க அவங்க பின்ன வேற எதுக்காக வராங்க? சினிமா படத்தை தியேட்டரில், உள்ளூர் தியேட்டரில் பார்க்கலாமா? அதாவது விஜய்க்காக வராங்கன்றது ஒரு விஷயம். ஆனால் அது எதுக்காக வராங்கன்னா, விஜய் போன்ற ஒரு நல்ல மனிதர், அவர் கூட நம்ம நிற்கணும், அவர் ஒரு நல்ல ஆட்சி கொடுப்பாருன்னு நம்புகிறாங்க. அதனால தான் வராங்க.
அதனால் வந்து ஒன்று நீங்கள் ஒரு லைன் எடுங்க, கூட்டம் ஓட்டாக மாறாதுன்னா அது உங்களுக்கு வர்ற கூட்டத்தையும் அப்படி தான். தென் மாநாடு, மகளிர் மாநாடு, பல்லடத்தில் மாநாடு, வடப்பகுதி இளைஞர், எது கூட்டம் கூட்டிகிட்டு இருக்கீங்க? கூட்டம் வந்தால் ஓட்டாக வராது. ஸோ அவங்க சொல்கிறது வந்து ஏதாவது ஒரு நியாயம் இருக்கா பாருங்கள். எனக்கு வந்தால் தக்காளி, உனக்கு வந்தால் ரத்தம்ன்ற மாதிரி, உனக்கு வர்ற கூட்டம் ஓட்டு போடாது, எனக்கு வர்ற கூட்டம் ஓட்டு போடணும்னா அது லாஜிக்கே இல்லைங்களே. அவர் சொல்கிறாரு இது ஓவர் கான்ஃபிடென்ஸ் இல்லை, கள நிலவரம் இதுதான் அப்படின்னு, கள யதார்த்தம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, தூக்கத்தில் எழுப்பி கேளுங்க, முதலமைச்சரே வந்து விசிலுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லுவார். இல்லை, அது நான் என்ன டீகோட் பண்ணுறேன்னா, அவர் வந்து கண்டிப்பாக விசிலுக்கு ஓட்டு போட மாட்டார். அது அப்படி நம்ம எடுத்துக்கூடாது, அப்படியே வெர்பாட்டமா. அதில் என்ன டீகோட்னா வந்து ஆர்வம் விஜய் மேலே தானா? இல்லை அப்படிலாம் எடுத்துக்கூடாது, அது தவறான புரிதல். அது அவர் சொல்கிறது என்னன்னா, அந்த அளவுக்கு தே ஆர் அப்சஸ்ட் வித் டிவிக்கே, அப்சஸ்ட் வித் த விசில் சிம்பிள். அவங்களுக்கு அது மேலே அந்த அளவுக்கு ஒரு இது இருக்குது, அவ்வளோதானே தவிர அதனால் உள்ளே இருக்கிறது தூக்கத்திலே கேட்டால் உண்மை வெளியே வந்துடும். அவங்க நார்மலாக இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க கட்சிக்கு தான், அவங்க சின்னது தான் ஓட்டு போடுவாங்க. ஆனால் தூக்கத்தில் எழுப்பி கேட்கும்போது டக்குன்னு உங்களை கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்கள் மனசில் தான் அப்சஸ்ட 24/7 விஜய் விசில், இதை விடக்கூடாது அப்படின்னு அந்த அர்த்தத்தில் தான் நம்ம அதை எடுத்துக்கணுமே தவிர, அவர் வந்து எப்படிங்க போடுவார் அப்படியெல்லாம் அந்த மாதிரிலாம் அவர் சொல்லலை. அவர் சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டது, டீகோட் பண்ணுறது, தே ஆர் அப்சஸ்டு வித் டிவிகே, விஜய், அப்புறம் இந்த சிம்பல். இன்னொன்று சொன்னார், 5 ரூபா சிம்பல் நீங்கள் 5000 ரூபாய் கொடுத்தா கூட அதை தோக்கடிக்கும்னு சொன்னார். அது கவனிச்சிங்களா? அந்த 5000 ரூபான்றது ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுத்தா கூட இந்த 5 ரூபா விசில் வந்து தோக்கடிச்சிரும் அப்படின்னு சொன்னார். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஐ அக்ரி வித் யுவர் இம்ப்ரெஷன். இன்றைக்கி கூட்டத்தில் அவர் ரொம்ப சோபராக, ரொம்ப கூலாக, குவாய்ட்டாக, ஜோவியலாக பேசினார். அந்த அரசியலில் காழ்ப்புணர்ச்சி அந்த மாதிரிலாம் அவரே கூட முன்னாலெல்லாம் ரொம்ப ஃபியர்ஸாக பேசியிருக்காரு. ஆனால் இன்றைக்கி வந்து அது என்னன்னு தெரில, ரொம்ப ஜோவியலாக, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசினார். ஏதோ சும்மா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருப்பார்ல அந்த மாதிரி. 2 வாட்டி ஒரு வாட்டி ஒரு இது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு திருக்குறளை கற்பனையால் ஒரு மாதிரி மாற்றி திருட்டுதானா இந்த மாதிரிலாம் பண்ணால் அதுக்கு திமுக தான் உலக, அப்படி முதல் உலக அப்படின்ற மாதிரி அதை கொஞ்சம் மாற்றி பேசினார். ரொம்ப அதுக்கு கைத்தட்டல் வந்து அடி கொடுத்துட்டாருன்னு எடுத்துக்கலாம். ஆமாம், ஒன்ஸ் மோர் 2 அடி கொடுத்தது மட்டும் இல்லை, திருக்குறள் தமிழ்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு தமிழ்லேயே ஒரு அடி கொடுத்துருக்கிறாரு. அது வந்து ரொம்ப இதாச்சு. அப்போ ஒரு ஆள் வந்து 3வது முறையும் கேட்டார், 2 முறை சொன்னார், ஒன்ஸ் மோர். அப்போ அவர் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இந்த சினிமாலெலாம் பண்ணுவார் இல்லைங்களா, ரொம்ப ஜோவியலாக இருந்தார். இன்றைக்கி என்னவோ ரொம்ப ஐ வாஸ் இன் ஃபைன் மூடு ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு பல வகையான அழுத்தங்கள் இருக்குங்க, கொஞ்சம் நெஞ்சமான அழுத்தம் இல்லைங்க. ஏன்னா அவர் மத்தியில் ஆளும் கட்சியும் மாநிலத்தில் ஆளும் கட்சியும் ஒரு சேர எதிர்த்துட்ருக்கிறாரு. நான் பல விஷயத்தில் சொல்லியிருக்கேன், எம்ஜிஆர் கூட அதுக்கு துணியில். நான் எம்ஜிஆர் பயந்துட்டார்னு சொன்னால் அவங்க ஆளுங்க கோச்சிக்குவாங்க. எம்ஜிஆர் மாதிரி ஒரு மகத்தான பாப்புலர் லீடர், ஈ டோன்ட் வாண்ட் டு ஆன்டகனைஸ் போத் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மொரார்ஜி தேசாய் ஆட்சிக்கு வந்துட்டார் மத்தியில். இந்திரா காந்தியோட உறவு வச்சுருந்தவர் டக்குன்னு மொரார்ஜி தேசாய்க்கு போயிட்டு இந்திரா காந்திக்கு அலையன்ஸை கட் பண்ணி விட்டார். ஏன்னா he wants to have some compromise with the party which is at the center. ஆனால் நீங்கள் எம்ஜிஆர் இணையான செல்வாக்கு இன்றைக்கி இருக்குதுன்னு எதுக்கு சொல்கிறேன்னா, விஜய் பாருங்கள், ஃப்ரம் த பிகினிங் டே 1லேருந்து இது வந்து இந்த சக்தி, இது எனக்கு வந்து சித்தாந்த எதிரி, இது அரசியல் எதிரின்னு 2 பேரையும் அடிக்கிறார. அதில் அந்த ஏதாவது டீவியேஷன் பிசுறு தட்டி இருக்கா? இல்லை. அப்போ அவருக்கு எவ்வளோ அழுத்தங்கள் வருது. இன்னைக்கு ஏதோ பேசந்தா சொன்னாங்க, நயினார் நாகேந்திரன் வந்து அவருக்கு டான்ஸ் ஆட. ஆனால் இதே நயினார் நாகேந்திரன் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு விஜய்க்கு நீ வாராயின்னு எவ்வளோ வேண்டுகோள் கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து தமிழிசை சவுந்தரராஜன் எங்களுக்கு குக்கரில் வர்ற விசிலே போதும், எங்களுக்கு விசில் வேணான்றாங்களே. இதெல்லாம் சீச்சி, இந்த பழம் புளிக்கும் தானே.
தம்பி விஜய் வரணும், அப்போ தான் அவருக்கும் காமன் எனிமி, எங்களுக்கும் காமன் எனிமி, திமுக ஓட்டு செதறக்கூடாது, நம்ம எதிர்ப்பு ஓட்டுலாம் பேசுனாங்கல்ல. ஸோ எல்லாத்தையும் பேசுவீங்க, அவர் வராத, அவர் உறுதியாக நிற்பார் அப்படின்னா உடனே அவருக்கு டான்ஸ் தான் ஆட தெரியும். அவர் ஒரு ஆர்டிஸ்ட்டுங்க, அவருக்கு டான்ஸ் ஆட தெரியலன்னா தான் தப்பு. உதயநிதி மாதிரி வேறு சில நடிகர்கள் மாதிரி டான்ஸும் ஆட தெரியல, நடிக்கவும் தெரியல, சண்டை போடவும் தெரியலன்னா தான் அவருக்கு டான்ஸ் ஆட தெரியுதுன்றது அது நாட் ஏ டிஸ்குவாலிஃபிகேஷன் இல்லையா? ஒரு 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 நடிகருக்கு நடிக்க தெரியணும், டான்ஸ் ஆட தெரியணும், ஃபைட் பண்ண தெரியணும். அப்போ இவங்க எம்ஜிஆர் ஜெயலலிதாலாம் சொல்கிறாங்களா, அவங்கெல்லாம் டான்ஸ் ஆடினது இல்லையா? என்ன பேசுகிறோன்னே தெரியாமல், அதாவது விஜய் தங்களுடைய அழைப்பை கோரிக்கையை நிராகரிச்சிட்டாரு, கன்சிடர் பண்ணல, தங்களுக்கு உதவலை, திமுகவை வீழ்த்துவதற்கு தங்களுக்கு துணை போகலைன்றதுக்காக அவர் எதுங்க உங்ககிட்ட வரணும்? நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா விஜய் எந்த அளவுக்கு உஷாராக இருக்கிறாருன்னா, இப்போ இந்த என்டிடிவி டீம் போயிட்டு வந்தாங்க இல்லையா, இந்த காசிக்கு போக முடியாதவங்கெல்லாம் காசிக்கு போயிட்டு வந்தவங்களை பார்ப்பாங்கன்னு நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க. அது மாதிரி பேட்டி எடுக்க முடியல, அதனால் அவர்கிட்ட பேசுறது இவங்களுக்குள்ளேயே ஒரு பேட்டி மாதிரி அதை வைரலாக்குனாங்க அந்த 4 பேர். அதில் அந்த ராகுல் இருக்கார் இல்லையா, சிஇஓ ஆஃப் என்டிடிவி நவ், அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கிங் மேக்கரா கிங்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விஜய் ரொம்ப முகமே மாறிடுச்சு. அவர் ஏன் சார், ஒய் சார், ஒய் யூ நாட் பிலீவிங் மீ, ஐ வில் பி எ கிங், ஐ எம் நாட் ஹியர் டு மேக் சம்படி கிங். எவ்வளோ நுணுக்கமாக அவர் பார்க்குறாரு பார்த்தீங்களா? அதுதானே ஏதோ பேச்சு வாக்கில் விட்டுறலான்னு விடல. இஸ் வெரி வெரி கிளியர் இன் இஸ் மைண்ட். ஒய் ஷுட் ஐ பி எ கிங் மேக்கர் அண்ட் சம்ஒன் பிகம் எ கிங்? அதுக்காகவா நான் வந்திருக்கேன்? நோ. அப்படின்ற அந்த ஒரு கேஷுவல் கான்வர்சேஷனில் கூட அவள் எவ்வளோ உறுதியாக இருந்தாருன்றத அவங்களே சொல்கிறாங்க. மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய விரிவான விளக்கங்களுக்கும். தேங்க்யூ.